ஓல்டு மாடல் பைக் சைனாவில் எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதோட பேட்ரியை நீங்கள் கியூஆர் ஸ்கேன் பண்ணோன்னே அது அழகாக ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களுக்கே தெரியும் உங்கள் பேட்ரி ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜரை கனெக்ட் பண்ணிடணும். அந்த டோரை எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எந்த டோர் வந்து ஃபுல்லாக இருக்கோ, அதாவது பேட்ரி ஃபுல்லாக இருக்கிற டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே இது ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 1 வீக் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுட்டு நம்ம வண்டி சார்ஜரோட கனெக்ட் பண்ணால் போதுங்க. நம்ம எங்கே வேணால் போகலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி நம்ம 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம வண்டியை சார்ஜ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. கரெக்டான அந்த பேட்ரிக்கான சார்ஜை மட்டும் நம்ம பே பண்ணிட்டால் போதும். அழகாக நாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். இந்த விஷயம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பேட்ரி பைக் வச்சுருக்கவங்களுக்கு.